ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து சிக்கனில் வந்து கொத்து சிக்கன் வந்து அன்றைக்கி நாங்கள் பார்த்தோம், கடையில் பார்த்தோம். நான் வந்து சொன்னேன், இதில் குழம்பு வச்சா மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் ஷீத்தல், நம்ம இதை ஒரு நாளைக்கு வைப்போம் அப்படின்னு. நான் வீட்டுக்கு வைப்போம்னு சொன்னேன். அதான் ஷூட்டிங் எடுத்துருவோம் அப்படின்ட்டா. சரியா? இதுக்கு தேவையானது சிக்கன் 1/2 kg, வெங்காயம், தக்காளி பழம் 1.5 தக்காளி பழம், இது ஒரு வெங்காயம். நம்ம வழக்கமாக போடுவோம்ல சிக்கனுக்கு வத்தல், மல்லி, சீரகம், இதை ஒரு ட்ராப் எண்ணெய் போட்டு நான் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இது ஒரு 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 ஸ்பூன் வர்ற மாதிரி இருக்குது. மல்லித்தூள், உப்பு, வேணுங்கிற அளவுக்கு தண்ணி. இதை இப்போ எண்ணெய், இதை வந்து நான் இப்போ தாளிக்க போகிறேன். சமையல் எண்ணெயே போடுவோம். ஹை பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை போடணும். எண்ணெய் சூடாகட்டும். நான் கருவேப்பிலை எடுத்து வந்துடுறேன். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா கிளாஸியாக வர்ற வரைக்கும் வதங்கட்டும். இந்த இஞ்சி பூண்டை இப்போ போட்டுறேன். வதங்கட்டும். நல்லா கலர் மாறி இருக்குது. நான் இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இது போட்டுட்டு இந்த பச்சை வாசம் இந்த வெங்காயமே இன்னும் கொஞ்சம் கூட வதங்கணும். அந்நேரம் சேர்த்து இஞ்சி பூண்டு வதங்கிடும். இந்த மாதிரி குழம்புகளுக்கு நல்லா வெங்காயம் வதங்கணும்னு அம்மா சொல்லியிருப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த வெங்காயம் வதங்குனா அதுக்கு ஒரு வாசம் இருக்கும். அந்த வாசம் வந்து குழம்புனுடைய ரிச்னஸை கூட்டும். சில இதுக்கு வந்து வெங்காயம் க்ரன்ச்சியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த இப்போ சில மஞ்சூரியன் அந்த டைப்லலாம் வந்து வெங்காயம் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு போடுறோம், சாஸ்லாம் போட்டுட்டு. அந்நேரம் வந்து வெங்காயம் வந்து பொடியாக ஃபைனாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் ஹாஃப் குக்டாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு போடுறோம். பட் இது வந்து கொஞ்சம் நம்ம வெங்காயம் வந்து சைஸ் பெருசாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது இதை வந்து நல்லா இதாகும்போது இந்த வெங்காயத்தினுடைய வாசம் வந்து அந்த சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எதா இருந்தாலும் அந்த குழம்புனுடைய ரிச்னஸ் வந்து நல்லா கூட்டி காட்டும் வாசம். ஆனால் இப்போ கிரேவி நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக வெங்காயத்தெல்லாம் அரைச்சிடுறாங்க. அது நம்ம பக்கத்து மெத்தடே கிடையாது. அதில் வந்து என்னதான் நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணாலும் சரி, அந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகாது. அந்த வாசம் வந்து வராது. ஒரு சில இதை வந்து இடித்து போடுறாங்க. இடித்து போட்டால் அது ஒரு வாசம் ஸ்ப்ரெட் ஆகும். கசக்கி போடுவாங்க. சீரகத்தெல்லாம் கசக்கி போட சொல்லுவாங்க. சில இதுக்கெல்லாம் கசக்கி போட்டால் அது ஒரு வாசம் இதாகும். அதே மாதிரி இந்த பவுடர் போடுறேன். மட்டன் சாப்ஸுக்கெலாம் வந்து இஞ்சி பூண்டை வந்து கொஞ்சம் இடித்து போடுவோம். மஞ்சத்தூளை போடுங்க. இது இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும், கொட்டிடக்கூடாது. நம்ம சிக்கன் சாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிக்கனை போட்டுட்டு ஆண்டி வந்து மசாலா போட்டிருக்கேன். இந்த கொத்துக்கறிங்கிறதுனால அது பண்ண வேண்டாம். முதல்ல மசாலாலாம் போட்டுட்டு அது போடுவோம். கொஞ்சம் நேரம் வதங்க, கொஞ்சம் கூட எண்ணெயை போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கி வச்சு எனக்கு சிக்கன் கொத்துக்கறி கிடைக்கிதுன்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஊரில் எல்லாம் இந்த மாதிரி சிக்கன் கொத்துக்கறி கிடைக்காதுல்ல. அதனால் எனக்கு உடனே வச்சிடணும்னு தோணிடுச்சு.
நான் கூட ஃப்ளாட்டாக இருக்கிற இதில் பேனில் வைப்போம் அப்படின்னு. அப்புறம் ஒரு டவுட் வந்துச்சு, ஒரு வேளை வேகலைன்னா எப்படி அப்படின்னு. அதனால சரி வேணா குக்கரில் வச்சு ஒரு 2 சத்தம் வச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போடணும். உப்பு போட்டு தண்ணியை போட்டு ஒரு சத்தம் மூடி வைக்கணும். நல்லா கொத்து கறி மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா, வந்துடுச்சு. நான் இந்த நேரத்தில் உப்பு போட்டு காரம்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. இதில் வதக்கும்போது ஒரு பச்சை மிளகா போடணும்னு பிரியப்பட்டிங்கன்னா பச்சை மிளகா ஒரு வாசத்தை கொடுக்கும், போட்டிங்கன்னா போட்டுக்கோங்க. நான் போடலை, இன்னைக்கு சந்தியாவுக்குலாம் அவ்வளோ காரம் பிடிக்காது. ஒரு சத்தத்துக்கு வைக்க போகிறீங்களா? இது ஒரு சத்தம் வச்சுட்டு சிக்கன் கொத்துக்கறி 3 சத்தம் வந்திருக்கு. நான் அவ்வளோதான் வச்சுருக்கேன். எண்ணெய் மேலே இருக்குது. ஆனால் கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் வத்தடிச்சா கிரேவி நல்லா ஃபார்ம் ஆகும். தண்ணியாக இருக்குல்ல, அதனால் நல்லா இதை வத்தடிச்சிட்டு அப்புறம் வந்து நான் இறக்கும்போது கொத்தமல்லி செடி தூவி இறக்கிக்கிடுவோம். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம திரும்ப சுட வச்சு கொஞ்சம் கிரேவி ஃபார்ம் ஆயிடுச்சுல, நீங்கள் இதை வந்து இப்படியே நிப்பாட்டுக்கலாம். சாதத்துக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எண்ணெய் இன்னும் ட்ரை ஆகிற மாதிரி பண்ணலாம். இது இப்போ சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, ஊத்தப்பம் இதுக்கு சாட போகிறேன் அப்படின்னீங்கன்னா இதை இதோட இந்த கிரேவியோடு நிறுத்திக்கோங்க. மல்லித்தழை போட்டாச்சு. ஏன்னா நல்லா கிரேவி ஃபார்ம் ஆகிருக்கு. இல்லை நான் சாதத்துக்கு சாப்பிட போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க. சரியா? அருமையான நான் அமர்த்திடுறேன். இப்போ நமக்கு இன்னொரு அருமையான குழம்பு ரெசிபி கிடச்சிருக்கு. இது நல்லா இன்னும் சாதத்துக்கு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்தி பரோட்டாக்கு சாப்பிட்லாம், நான்கு வச்சு சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சாப்பிடுங்க. ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் கூட இப்போ சுக்கா மாதிரி சாப்பிடணும் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். ஆனால் கிரேவி இருந்துச்சுன்னா இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். மற்ற காலையில் வச்சிங்கன்னா சாம்பார் மாதிரி இட்லி தோசைக்கு சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாதத்துக்கு சாப்பிட்டு நைட்டு சப்பாத்திக்கு சாப்பிட்றதுனாலும் சரியாக இருக்கும். என்ஜாய் யுவர் செல்ஃப்.